சிவாய நமஹா. முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் அடியாருக்கு அடியேன் திருவான்மியூர் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 2025 வரக்கூடிய பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதமாக வருதுங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம்ங்கிறது 28 தினங்கள் லீப் இயர் அப்படின்னு இருந்ததுன்னா அது 29 நாள் வருங்க. இந்த 28 தினங்கள் இந்த வருடம் இருக்கு. 28 தினம் வந்தாலே அதாவது வாரத்தில் 7 தினங்கள் அப்படின்னா அந்த 7 தினத்துக்கும் கரையாக 4 நாள் வந்துடும். அதாவது 4 7 28ங்கிற விகிதாச்சாரத்தில் அது கரெக்டாக எல்லா தினத்திற்கும் 4 நாட்கள் கரெக்டாக வந்துடும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகத்தினுடைய ஆதிக்கமும் இந்த நாளில் இந்த மாதத்தில் அருமையாக உட்கார்ந்து பதிஞ்சு இருக்கு. அதே மாதிரி இந்த மாதத்தில் கிரகங்களினுடைய சஞ்சாரமும் ரொம்ப அருமையாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த மாசத்துல குரு பகவான் வக்ரத்திலிருந்து நிவர்த்தி செய்து கொள்கிறார். அதே போல வக்ரத்தில் செல்லக்கூடிய செவ்வாயும் நிவர்த்தி செய்கிறாங்க. இந்த மாதம் முழுவதுமே சுக்கிர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா மீனராசியிலும், அதே போல ராகு பகவான் மீனராசியிலும் இது மாதிரி சஞ்சாரத்தை செய்கிறாங்க. கேது பகவான் கன்னி ராசியிலும் சஞ்சாரத்தை செய்கிறார்கள். அதே போல கும்ப ராசியிலே சனி பகவானும், ரிஷப ராசியிலே குரு பகவானும், மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் அப்படின்னு இந்த மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு கோச்சார அமைப்புகள் இருக்கிறது. இல்ல குறிப்பா பாத்தீங்கன்னா புத பகவானினுடைய பெயர்ச்சி 3 ராசிக்கு அவர் பெயர்றாரு. முதல்ல மகர ராசியில இருக்கார், கும்ப ராசிக்கு மாறுறாரு, அப்புறம் மீன ராசிக்கு போறாரு. அதே போல சூரிய பகவானை பார்த்தோம் அப்படின்னா மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு மாறுறாரு. இப்படின்னு இந்த மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அமைப்புகள் கொண்ட ஒரு மாதமாக இருக்குது. இது காலபுருஷ தத்துவத்துல என்னென்ன பலன்களை உங்களுக்கு வழங்குது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க. தனுசு ராசிக்கு இந்த மாசம் பார்த்தோம் அப்படின்னா சிறப்பு அம்சங்கள் கொண்ட பல விஷயங்கள் இருக்குங்க. முதல்ல உங்களோட குரு 6ஆம் இடத்துல இருக்காரு. உங்களோட ராசிநாதன் குரு பகவான் தான் 6ஆம் இடத்துல வக்ரகதியில போனாரு. அப்போ அதை நிவர்த்தி செய்து கொண்டு நேர்கதிக்கு மாறுறாரு. இந்த நேர்கதிக்கு மாறுவதனால உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வக்ரத்தை நிவர்த்தி செய்து கொண்டு நேர்கதிக்கு மாறுறாரு. இம்மாசம் அதாவது 21ஆம் தேதி செவ்வாய் பகவான் வக்ரத்தை நிவர்த்தி செய்கிறாரு. அதற்கு முன்பாகவே அதாவது 11ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025 குரு பகவான் தன்னுடைய வக்கரத்தை நிவர்த்தி செய்து கொண்டார். குரு 6ல் போனால் மறைவாச்சை நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை நம்ம தெளிவாக பார்ப்போம். நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சூரிய பகவான் 3ஆம் பாவத்தில் போகிறது. ஏன்னா சூரிய பகவான் அப்படிங்கிறவர் 9ஆம் அதிபதி. இந்த 9ஆம் அதிபதி 3ஆம் பாவத்தில் போகிறதுனால சில விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்படுதுங்க உங்களுக்கு. அதுவும் முதல்ல அவர் 2ஆம் பாவத்தில் தான் இருக்காரு. அதனால அந்த 13ஆம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல அம்சங்கள் இருக்கு. 13ஆம் தேதிக்கு மேலே இந்த சூரியனுடைய மாற்றம் சில அம்சத்தை மாத்துது. அது என்னங்கிறதையும் பார்ப்போம். அதே போல சனி பகவான் இருக்கக்கூடிய 3ஆம் பாவமும் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை உருவாக்கி தருது. மேலும் ராகு சுக்கிரன் 2 கிரகமும் உங்களுக்கு 4ஆம் இடத்திலேயே தான் பரிபூர்ணமாக இருக்காங்க இந்த மாதம் முழுவதுமே. இதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் சிறப்பு அம்சம்னு சொல்லலாம். அப்புறம் கேது பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ கேது பகவான் இருக்கிறதும் உங்களுக்கு ஒரு பெரிய யோகத்தை உருவாக்கி தருது. சரி, இதனுடைய அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வரிசையா முதல்ல பார்த்துருவோம். முதல்ல உங்கள் ராசிநாதன் 6ஆம் பாவத்துல போறார் இல்லைங்களா? இந்த பரிவர்த்தனா யோகம் ஒன்று நடக்குதுங்க. என்னன்னா 4ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் தங்களை ஒருவருக்கு ஒருவர் பரிவர்த்தனை செய்து கொள்றாங்க. அதனால தனுசு ராசிக்கு நல்ல ஒரு விபரீதமான ஒரு ராஜ யோக அமைப்புகள் இருக்கு. பரிவர்த்தனா யோகத்தினாலும் குரு சுக்கிரனுடைய பரிவர்த்தனையினால. அதே மாதிரி இந்த மாசத்துல இந்த சூரியனுடைய 9ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல போறதுனால கொஞ்சம் தேவையற்ற சில மாற்றங்கள் இருக்கும். இதை நீங்க பொறுமையாக பக்குவமாக கையாளணும். இந்த சமயத்துல சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க. சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்தமான மாசம் இந்த மாசம். அதனால சிவ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை தரும். இது மாதிரி இந்த மாசம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உகந்தமான அற்புதமான மாசங்க.
அதாவது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை சோம பிரதோஷம் வருது. அது சிவபெருமானுக்கு உகந்தது. அதே மாதிரி பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமையிலையும் பிரதோஷம் வருதுங்க. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த 2 பிரதோஷம் தான் சிறப்பா அப்படின்னா அதுதான் அல்ல. இந்த மாசத்திலே அதாவது பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை சிவபெருமானுக்கு மிக மிக உன்னதமான ஒரு விஷயம், அதாவது மகா சிவராத்திரி வருதுங்க. மகா சிவராத்திரி எதற்கு அப்படின்னா சிவபெருமானினுடைய வழிபாட்டிற்கு முழுமையான வெற்றியை தரக்கூடியதுதான் இந்த மகா சிவராத்திரி. நாம் செய்திருக்கக்கூடிய கர்மாக்கள் சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா, எப்பேற்பட்ட கர்மாக்கள் செய்திருந்தாலும் அந்த கர்மாக்களை எல்லாம் பரிபூர்ணமாக நிர்மூலம் செய்து இறைவனினுடைய அனுக்கிரகத்தை நமக்கு தரக்கூடியது இந்த சிவராத்திரி. கர்ம வினை தோஷங்களை நிவர்த்தி செய்யும். அதனால தான் இது ரொம்ப ரொம்ப உகந்தது. அதனால தான் பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய் கடல்கள் வெல்க அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்ற அந்த பிறப்பு அறுத்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அநேகமான தேவார திருவாசகங்கள்ல இது வந்துட்டே இருக்கும். இந்த பிறப்பு அறுத்தல் என்ன அப்படின்னா நம்மளுடைய கருமாக்கள் எல்லாத்தையும் குறைத்தால்தான், நம்ம கருமாக்கள் எல்லாம் நம்மளை விட்டு போனால்தான் நம்ம வெற்றி அடைய முடியும். குறிப்பாக நாம் மோட்ச சாம்ராஜ்யத்தை பேரானந்த நிலையை அடைய முடியும். அதற்கு முக்கியமான ஒரு அச்சாரமாக இருப்பது என்னன்னா பக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அந்த பக்தியில ரொம்ப ஆணியாக ரொம்ப மூலாதாரமாக இருப்பது என்னன்னா அன்பு. இந்த அன்பும் சிவமும் வேறே அல்ல. இந்த அன்பு தான் சிவம், சிவம் தான் அன்பு. அதனால தான் அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படின்னு திருமூலர் சொல்லுகிறார். அதனால அந்த அன்புதான் சிவம். அந்த சிவன் வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக அவசியம். அதுல ரொம்ப ரொம்ப மக்குட்டமானது, ரொம்ப ரொம்ப சிக்கரமானது என்னன்னா இந்த சிவராத்திரிங்க. இந்த சிவராத்திரியில சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க, அமோகமான வளர்ச்சிகளை பெறுங்க. இந்த பீகாக் சேனல் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு ஆன்மீக தகவல்களை, பொக்கிஷமான பல விஷயங்களை உங்களுக்கு தரக்கூடிய சேனல். அதனால் இந்த சேனலை பின்தொடருங்கள். ஆன்மீகம் சம்பந்தப்பட்டமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்கு உடன் வருவதை உறுதி செய்யுங்கள். நாம் பார்க்கக்கூடிய இந்த ராசி பலன் அப்படிங்கிறது முழுமையான உங்களுக்கு பலன்களை தரக்கூடிய ராசி பலன். இதில் மேலும் உங்களுடைய ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை பெற வேண்டும் அப்படின்னா கீழ்காணும் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள். சிவாய நமः.